அனைவருக்கும் வணக்கம். 60 ஆடு இருந்துச்சான், 10 மாடு இருந்துச்சான், கூடவே சில பன்னிங்களையும் வளர்த்தாங்களாம். இருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அதனால இருந்த 60 ஆட்டையும் வித்துத்தான் என்ன படிக்க வச்சாங்கன்னு ஒப்பாரி வச்சிருக்கார் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ். அந்த காலத்துல கிராமத்து பக்கம் 15 ஆடுகளை வித்தாலே ஜாம் ஜாம்னு தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பெத்தவங்க. இவரை 60 ஆட்டை வித்து படிக்க வச்சாங்களாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இட ஒதுக்கீட்டுல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இவ்வளவு கட்டணம் இருக்காது. அப்படின்னா அப்படி என்ன பெரிய படிப்பு படிச்சார் இந்த மாரி செல்வராஜ். படிச்சதென்னவோ காமர்ஸ் குரூப் தான். அதுலயும் வருஷத்துக்கு ஒரு முறை அரசாங்கத்தின் சார்பா தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கான ஸ்காலர்ஷிப் பணம் வேற தருவாங்க. அப்புறம் என்ன செலவழிச்சு எதுக்கு செலவழிச்சு படிச்சாருன்னு தெரியல. கேட்கிறவன் கேணையனா இருந்தா தங்கலான் 1000 கோடி வசூல் பண்ணிச்சான். அந்த கதையாத்தான் இருக்கு. சின்ன வயசுல என்ன கூடத்தான் எங்க அம்மா அரிசி மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லி ரேஷன் கடைக்கு அனுப்புவாங்க. 10 கிலோ அரிசியில வீட்டுல வந்து எடை போட்டு பார்த்தா 1 கிலோ அரிசிய சாக்கு போய் தின்னு இருக்கும். மண்ணெண்ணையும் அப்படித்தான், வழியிலேயே கண்ணாடி பாட்டில் உறிஞ்சி இருக்கும். உடனே அந்த காலத்துல ரேஷன் கடைக்காரங்க என்ன நசுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு கூப்பாடு போட முடியுமா? இல்ல கூப்பாடு போட்டாலும் தான் ரேஷன் கடைக்காரங்க திருந்த போறாங்களா? இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலான ரேஷன் கடைகள்ல அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ அரிப்படுத்த 4 மீடியாக்காரனுங்க பரபரப்பா எதையாவது செய்தியா போடணும்னு அலைகிறானுங்க. அவனுங்களுக்கு தீனி போடுறதுக்காகவே வாயில வந்ததையெல்லாம் உளறுவது மாரி செல்வராஜுக்கு அழகல்ல. நன்றி.